வானிலே பறந்து செட்டைகளை அழித்து உயரே எழுதிடுவார் உலகம் பறந்து செல்வார் அவர்கள் நடந்தாலும் சொத்து போவதில்லை ஓடினாலும் இடைப்படுவதில்லை அவர்கள் நடந்தாலும் சொத்து போவதில்லை ஓடினாலும் இடைப்படுவதில்லை அவர்கள் நடந்தாலும் சொத்து போவதில்லை கைகள் கட்டி பாடு கர்த்தருக்கு பாடு காத்திருந்து பாடு அவர் வல்லமையை நாடு கைகள் கட்டி பாடு காத்திருந்து பாடு வல்லமையை நாடுவோம் நாம் வாழ்ந்து பாடுவோம் வாழ்ந்திருந்து பாடுவோம் கர்த்தரையே நோக்கியே நாம் அழகு போல் செல்லைகளை அழித்து அவர்கள் நடந்தாலும் போதில்லை கைகள் கட்டி பாடுவோம் காத்திரத்தை பாடுவோம் கைகள் கட்டி பாடுவோம் இந்த வருஷம் எல்லாம் காத்திருக்கணும். எதுக்கு? அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கணும். இல்லை சொல்லுவோமா? ஏசாயா 40 கடைசியில காத்திருக்கிறவர்களோ அவன் என்ன செய்யறது? இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இளமையும் பெற இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவான். வாலிபர்களும் இடறி விழுவார்கள். வாலிபத்தின் பலன் இடறி விழுந்துருவான். ஆவிக்குரிய வாழ்விலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைவார்கள். They shall renew their strength. Renew their strength சொன்னா ஏற்கனவே ஒரு நியூ ஸ்ட்ரென்த் இருந்தது. இறக்கைகள் எல்லாம் நல்லா அதுக்கு வளமா பலப்படம் வளர்ந்திருந்தது. அதுக்கு உடம்பெல்லாம் நமைச்சல் வந்துடுது. நமைச்சல் வந்துட்ட உடனே ஒண்ணா தானே பிடிக்கி போட்டுட்டு அதுக்கு பேர் மொட்டை கழுகா இரு அப்படின்னு வசனத்தில் இருக்கு. அந்த மொட்டை கழுகை கண்ட உடனே அப்படியே ஒரு வெள்ளத்து பூச்சி வந்து பறக்குது. இதெல்லாம் ஒரு பூச்சி நான் கண்ணிலேட்டி பார்த்துட்டு கூட மாட்டேன். இது என் தலைக்கு மேல சவால்கிறது. அதுக்கிடையே கொஞ்சம் ஒரு குருவி வருது. அதுக்கு பேர் ஒரு காக்கா வருது. இதெல்லாம் ஒரு பறவைன்னு பறக்குது. நமக்கு முன்னால் வந்து பரியாசம் பண்ற மாதிரி இருக்குது. சரி இரு நீ பர நான் கொஞ்சம் காத்து இருன்னு இருக்குது. அந்த ரோமம் எல்லாம் திரும்ப வளர்ந்த உடனே ஒரே அடி செட்டைகளை அடித்து உயரே எழுப்புகிறது. அதேடியா சொல்லுவோம். அதுபோல கர்த்தருக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறீங்களோ நீங்கள் எழுப்புவீங்க. எப்படி காத்திருக்கணும்? கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு பயந்துன்னு சொன்னது டெஃபினிஷன் வந்து என்னன்னு கேட்டால், ஆபிரகாமே நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் இப்பொழுது எனக்கு பயந்திருக்கிறவன் ஆபிரகாம் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆகையினால இன் கன்ஃபஸிங் அண்ட் இன் கன்ஃபார்ம் டூயிங், அதனால நீங்கள் வாயினால கேட்ட பிரசங்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை, அதை செயலில் கொண்டு வரணும். அதுதான் அந்த காத்திருக்கிற அனுபவமாக இருக்கிறது.
கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவமாக இருக்கிறது. ஆகையினாலே நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொன்னார். அது வாயினாலே சொல்லும். கர்த்தருக்கு மேலாக நேசிக்கப்படுகிற ஒன்றை வெட்டு 1 துண்டு 2 பலிபீடத்தில் வச்சு இது மேற்கொள்ள முடியாமையாலும் பரவாயில்ல, இந்த பிசாசு அவெல்லாம் வந்து செந்தியோடு போனாலும் பரவாயில்ல, நான் ஒன்று செத்துடணும் அப்படின்னா மேலே மறந்துடணும். இந்த சாத்தானுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், இந்த விதமான தவறு நான் செய்ய மாட்டேன். ஏன்னு கேட்டால் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணினேன். ஆபிரகாமுடைய சந்ததி புதிய ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. டோன்ட் கிவ் அப். நீ மேற்கொள்ள முடியாது, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துறாரு. சரி, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படி விட்டு கொடுத்துறாரு. வாழ்ந்தாலும் உன்னோடு தான், நான் செத்தாலும் உன்னோடு தான் பாடுறது உண்மையாக இருந்தால் அவருக்கு மேலாக நேசிக்கப்படுகிற ஒன்றை அது எதுவாக இருந்தாலும் அதை அவருக்காக பலிபீடத்திலே வைத்துவிடு. அப்படி வைத்து இருந்தால் தேவன் தன்னுடைய தூதரை அனுப்புவார். அந்த தூதன் வந்து உன்னோடு பேசுவான். எப்பொழுது என்றால் பலி செலுத்துகிற பொழுது, ஒப்பு கொடுக்கிற பொழுது. அந்த நேரத்திலே ஒருவன் ஓடி வந்து உங்களுடைய சொந்தக்காரர் ரெபேக்காள் பிறந்திருக்கிறாள் என்று ஒரு மங்கள செய்தி வந்தது. அந்த மங்கள பெண்மணி ரெபேக்காள் ஈசாக்குக்கு மனைவியானாள். அதுபோல கர்த்தர் தூர தேசத்து செய்தியை, தூர காரியத்தை, தூரமாக இருந்த நற்காரியத்தை ஒரு செவிக்கு கொண்டு வருவார். இந்த ஆண்டு மங்களகரமான ஆண்டாக இருக்கும். ஆண்டவர் முன்குறித்ததை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டாக இருக்கும். ஏதாயிரம் ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு மேலாக நேசிக்கப்படுகிற ஒன்றை ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று ஒப்பு கொடுத்து விடு. ஏனென்று சொன்னார், தேவன் தம்முடைய குமாரனை விட யாரையுமே அதிகமாக நேசிக்கல. அப்பேற்பட்ட குமாரனையே நமக்காக அவர் பலி செலுத்த ஒப்பு கொடுத்தார். அந்த இயேசு தேவகுமாரன் பிதாவின் பார்வையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டது, ஒரு பலிப்பொருளாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை ஒருவன் அறிந்தும் அவன் தன்னை ஒப்பு கொடுக்காமல் கடவுள் குமாரன் என்று சொல்லிவிடாதபடி பொருளாக விளங்குகிற பிற்காலத்த செயலை நிழலாக விளங்கும்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையை காண்பித்து, நான் என்னுடைய குமாரனை ஒப்பு கொடுக்கிறது போல ஆபிரகாமும் ஒப்பு கொடுத்திருக்கிற அப்பா மனிதனும் ஒப்பு கொடுக்க முடியும் என்று காண்பித்திருக்கிறார். அதனால முடியாதுன்னு சொல்லாத, தேவனே குமாரனை ஒப்பு கொடுத்துட்டாருன்னா நீ ஒப்பு கொடுக்க முடியாது. அவருக்கு பிரியமில்லாத சிநேகம், அவருக்கு பிரியமில்லாத மன அலப்பறைகள், அவர் பிரியமில்லாமல் திரும்ப சிந்தையை அழுத்துகிற எந்த ஒரு பாவங்களோ பாரங்களோ எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி அவரையே நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவுள். அதான் கர்த்தரை காத்திருக்கிறது. ஆபிரகாம் பாபிலோனியன். அவன் இஸ்மவேலை பெற்றெடுத்த பொழுது அவன் பாபிலோனியனாகிய ஆபிரகாம். ஆனால் அவன் ஈசாக்கை பெற்றெடுத்த பொழுது ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாம். ஆகவே பழைய மனுஷன் ஆபிரகாம், புதிய மனுஷன் ஆபிரகாம். பழைய மனுஷனிலே பாகிஸ்தான் தேசம் சேரும், பழைய மனுஷனிலே ராம் சேருவான். பழைய மனுஷன் பாபிலோனுக்குரியவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாயின என்று இரத்தத்தால் உடன்படிக்கப்படினவர் அன்றைக்கு வார்த்தையால் உடன்படிக்கப்படினார், பலியினால் உடன்படிக்கப்படினார். ஆகவே நல்லாட்டமான பலியினாலே ஒப்பு கொடுக்கப்பட்ட போது கூட அவனை ஆபிரகாம் என்று மாற்றி அவன் சந்ததியை ஆசீர்வதித்தவர். ஆபிரகாமுக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் நிரூபித்து வைத்திருக்கிறார். ஆகையினால என் வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லுகிறது. தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுவதே கண்ணியே. தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். படிக்கிற பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். சீக்கிரம் செத்து போக மாட்டானே, ரொம்ப நாள் உயிரோடு இருப்ப. கர்த்தருக்கு பயப்படுதல்
ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் பிற்காலத்தில் அடைக்கலம் கிடைக்கும். பின்னால் உள்ளவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன்னா என் கர்த்தருக்கு பயப்படுறவனா இருக்கு. பட்டவன் பாடு செட்டியார் பாடு, அதை கேட்டவன் பாடு, அது எவ்வளவோ ஒரு கவிபாடும் வாழ்வு. கேட்டவன் பாடு கவிபாடும் வாழ்வு, பட்டவன் பாடு செட்டியார் வாழ்வு. ஆகவே தோல்வியை கண்ட தாத்தா, தோல்வியை கண்ட அப்பா உனக்கு வெற்றியை பற்றி சொன்னா அதுதான் உண்மை. ஆனால் தோல்வியே காணாதவன் உனக்கு என்ன வெற்றியை சொன்னாலும் அது தோல்வி. தோல்வியை கண்டு துன்பத்தை கண்டு அனுபவப்பட்டு சொல்லுகிறது உனக்கு வாழ்வு. அற்பமாக நினைக்காத தம்பி, கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அது நின்று தேவனுடைய அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் புறப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஒரு கேடும் வராது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லுகிறது அது தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம். நிறைய காரியங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி ஏராளம் இருக்கிறது. தாவீது, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை போதிப்பேன் என்று சொன்னார். ஆகவே போதனையின் வழியாக வருவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெற்றோரே, பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை போதியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்கள் வாழ்க்கையின் அனுபவத்திலே கண்டு ஆபிரகாமை போல உன்னை ஒப்பு கொடுத்தேனப்பா, அது உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், அது ஆண்டவருக்கு இஷ்டம், அதனால எந்த வந்தவர்களை நஷ்டம். இன்னைக்கு வாழ்க்கையில பாரு எவ்வளவு ஆண்டவருடைய அதிர்ஷ்டம். நீ ஒரு தவப்புதல்வனாய் இருக்கிறாய், உனக்கு ஒரு இடைக்கால் கிடைத்திருக்கிறார். ஆகவே அது அதிர்ஷ்டமாக முடிந்தது. அப்படி அதிசயங்களை காணப்படுவேன்னா அந்த ஆட்டுக்கடாவை காணப்பண்ணி உன்னை ஆண்டவருடைய பிள்ளையாக தந்து என்னுடைய மனதிலே எவ்வளவு மகிழ்ச்சியை தந்தார். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது வாயிலே அல்ல, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது சொல்லிலே அல்ல, அது செயலிலே இருக்கிறது. In your act, if you are a God-fearing man, then surely God will bless more and more. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக சொல்லி தேவன் நிச்சயம் போட்டு ஆசீர்வதிப்பார். ஆகவே நிச்சயம் நடக்க வேண்டிய காரியங்களில் எல்லாம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆனா எப்படி என்ன அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறார். அதுதான் அனுபவமாக இருக்கிறார். கர்த்தருக்காகவே காத்திருப்போர்கள் கடுகு போல் பலனடைவார். கர்த்தருக்காகவே காத்திருப்போர்கள் கடுகு போல் பலனடைவார். கர்த்தருக்காகவே காத்திருப்போர்கள் கடுகு போல் பலனடைவார். செட்டைகளை அடித்து உயர்வை எழுப்பிடுவார். திருத்தமாக வாசிப்போமா? திருத்தமாக பாடட்டுமா? கர்த்தருக்காகவே காத்திருப்போர் பலர் கடுகு போல் பலனடைவார்.
செட்டைகளை அடித்து செத்து போவன் தலை எடுக்கிற மாதிரி சொன்ன பிறகு கூட அப்படியே போய் நீ பண்ண வேண்டிய பிறகு விருதுவரப்பா அப்படின்னு சொல்லும்போது 40 நாள் மட்டும் மோசே அக்னி தரிசனம் கொண்ட இடம் வரைக்கும் அவனை என்கரேஜ் பண்றதுக்காக பாரு மோசைன்னு சொல்லி அங்க காண்பித்து அங்க ஐக்கியப்படுத்துகிறார். பரிசுத்த வாழ்க்கையின் ஐக்கியம் மிக வாழ்க்கையிலே பாக்கி. மறுரூப முறையில கூட மோசையை கொண்டு வந்து அந்த எலியாவோட சேர்த்து கொண்டு வந்து தொடர்பு கொண்டு இயேசுவை பலப்படுத்துகிறார். செத்து போன நானும் கூட இருக்கிறேன் பாத்தியா மோசே, அந்த சாகாமலே பறந்து போனாரு, அதுக்கு போல உயரே பறந்து சென்றாரு. கர்த்தருக்காக கேரை காத்துல காத்திருந்தவர், விதை விட்டு காத்திருந்தாரு, நாட்டுல 3 வருஷம் காத்திருந்தாரு. உலகமெல்லாம் நெஞ்சமதுரும் பஞ்சம் வந்தாலும் பாதத்தை தஞ்சம் புகுந்து காத்திருந்தாரு. அவரை பாரு, அவர் எப்படி எல்லாம் அவரை இருந்தாரு அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டி, அந்த எலியாவுக்கு வந்து மோசையை காட்டி, மோசமாகப்பட்டப்பா 80 வருஷம் வரைக்கும் 40 வருஷம் அரமணவாளோட பயந்தோடி வந்தவன், 40 வருஷம் மாமனார் ஆடை வச்சுட்டு கிடந்தவன், இன்னொரு 40 வருஷம் எனக்கு இருக்கான்னு நினைச்சவனுக்கு 70 வருஷம் தான் விளைஞ்சு மீறி 80 வருஷம் அப்படின்னு சோர்ந்து போனவன நான் வந்து 120 வருஷம் கூட வச்சேனே, கூட எக்ஸ்ட்ரா 40 வருஷம். அந்த ஃப்ரெண்டை போய் பாரு, நீ புரண்டு படுத்துட்டு கிடைக்கேன்னு சொல்லி பரிசுத்தவான்களின் அந்யோன்ய ஐக்கியமும் உங்களோடு இருப்பதாக என்ற வார்த்தை என்பது அது உடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். வாசித்து விட்டு அப்படியே பழைய நிலையில் இருக்கிற வேட்கையாக இருக்கக்கூடாது. ஆகவே அந்த பரிசுத்தவானை பூமியில் இருக்கும் பொழுதே எலியாவை அந்த அக்னி தரிசனங்கள் அந்த மோசையின் இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போனாலே ஒரு டூர் போன மாதிரி இருக்கும். அது நடந்து போய் அதை பார்த்தாலே உனக்கு ஒரு பலன் வரும். ஆகவே ஆவிக்குரிய இடங்களுக்கு செல்ல வேண்டும், ஆவிக்குரிய தைரியப்படுத்தும் இடங்களுக்கு செல்ல வேண்டும், ஆவிக்குரிய பரிசுத்தவான்களுடைய காரியங்களை சிந்திக்கிற இடங்களுக்கு செல்ல வேண்டும். அங்கே போய் உனக்கு வேண்டிய அபிஷேகத்தை கொண்டு கொள்ள வேண்டும் என்று நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்பா என்று சொல்லி அவனை நடக்க வச்ச. இதுதான் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேவ தூத போஜனம் கிடைத்தது போல அங்கே சுட சுட அடையும் தண்ணீரும் 1 விசையும் 2 விசையும் கொடுக்கப்பட வேண்டியது இருந்தது போல வார வாரம் உங்களுக்கு பூஸ்ட் கொடுக்கப்பட வேண்டும். அப்பதான் வாழ்க்கையில மோஸ்ட் ஹை அவரை நீங்க இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியும். ஆகவே தேவதூதன் ஐயா கொடுத்த அவன் மதிக்க மாட்டாங்க, உண்மையும் மதிக்க மாட்டாங்க, என்னையும் மதிக்க மாட்டாங்க, சாப்பிட்டு கூட திரும்ப தூங்குறான். என் புள்ளடா, அவன் எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு முன்னே நின்று உனக்கு தெரியுமா?
எவ்வளவு தூரம் எனக்கு முன்ன நின்னா தெரியுமா? எவ்வளவு தூரம் என் வார்த்தையை கீழ்ப்படுத்தி ஆத்தங்கரையில் 2 வருஷம் கிடந்தான் தெரியுமா? காக்கா கொடுக்குற சாப்பாட்டை தண்ணிக்கிட்டு தண்ணியை குடிச்சிக்கிட்டு எவ்வளவு தூரம் அவன் வந்து நான் அற்புதமா போச்சது இருக்கட்டும், எவ்வளவு கீழ்ப்படுத்தவன் தெரியுமா? எவ்வளவு தூரம் விதவு வீட்டில் போய் அங்கேயும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி நானும் சாப்பிட்டு அவளையே சாப்பிட வச்சு எந்த விதமான அந்த விதவு கிட்ட பாவம் செய்யாம இருந்து ஏதோ ஒன்னும் சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த போனபடி கடவுள் செய்த குற்றமடி, நான் காலத்தால் அற்புதமாக போஷிக்கப்பட்டேன் காட்டுக்குள்ள, ஏதோ வீட்டுக்கு வந்துட்டேன், உனக்கும் புருஷன் இல்லை எனக்கும் மனைவி இல்லை, 2 பேரும் கல்யாணத்தை முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு குட்டி கல்யாணம் வச்சு அந்த வீட்டாரெல்லாம் சேர்ந்து மண்டலம் போட்டு உட்கார வைக்கிறதுக்கு இதுதான் பஞ்சையந்தியும் பக்கத்தில் வச்சாலும் பத்தி கிடாதது அற்புதம் அல்லவா? அதுபோல அவன் ஒரு தேவ தரிசனம் உள்ள மனிதன். அவன் நாட்டுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவன், ஆகாவின் அரசாங்கத்தை அதிர வைக்க வேண்டியவன், பாகால் தெய்வமல்ல கர்த்தர் தான் தெய்வம் நிரூபிக்க வேண்டியவன். ஆகவே விமர்சனங்கள் 1000 பேர் 1000 சொன்னாலும் தரிசனங்களை மறவாதவன், தன்னை வெறுத்தவனாக காடா கடந்து போகட்டும், விதவையின் வீடா கடந்து போகட்டும் என்று சொல்லி ஆகாவின் அரசாங்கத்துக்கு முன்பாக இஸ்ரவேலை கலந்து கொண்டுகிறவன் நான் என்றா சொல்லுகிறாய்? நீ அல்லவா? வா, ஜனங்களை கூட்டு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் அந்த பலியை அங்கீகரிப்பார், பாகால் தெய்வம் பாகால் அங்கீகரிக்கட்டும் என்று சொல்ல ஒரு காளையை வெட்டி வைத்துக் கொண்டு பாகாலை கூப்பிடுகிறார்கள். ஒருவேளை அவன் தூங்கினாலும் தூங்குவான், எங்கேயாவது பிசினஸுக்கு போனாலும் போய் பைபிள் போட்டிருக்கு, பிசினஸ் தொழிலுக்கு அலுவலுக்கு போயிருப்பான் என்று சொல்லி தூங்குனாலும் தூங்குவான்னு கேள்வி பண்றார் எலியா. அவ்வளவு தூரம் சாத்தானை கேள்வி பண்றது தப்பு இல்லைங்கிறது படிச்சுக்கணும். சாத்தானை கேள்வி பண்ணாத, சாத்தான் வந்து அடிச்சு போடுவான் இல்லை, அவன் பாகால் பிரயாணம் போனாலும் போயிருப்பான், அல்லது வேற எங்கேயாவது அலுவலா இருப்பான், இல்லைன்னா தூங்குனாலும் தூங்குவான் அப்படின்னு எலியா சொன்னாருன்னா விக்கிரகம் தெய்வம் அல்ல என்பதை குறித்து எவ்வளவு வைராக்கியம் மாத்திரமல்ல, எவ்வளவு வாய்ச்சாலம் அவனுக்கு இருந்தது. ஆகவே விசுவாச வைராக்கியம் உள்ளவன் சாத்தானை நிந்தித்து தள்ளுவான். நீ நிந்திக்கிற அந்த கர்த்தராகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி ஒரு கூழாங்கல்ல வச்சு ஓங்கி அடிச்சு தாத்திட்டான். 5 கல்லு வேணும் எனக்கு கிருபையை நம்பினான். 5 கிருபை. அந்த கிருபையில ஒரே ஒரு கல்லு அதிசயமா வெட்டி விட்டது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் கிருபையை நம்பினவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே தேவனுடைய மகளே இந்த கர்த்தருடைய ஆலோசனை என்ன வருகிறது என்று சொல்லி பார்க்க வேண்டும். அந்த இடத்திலே ஒரே பருவதம் மட்டும் நடந்து போனான். அக்கினி இறங்கியது. கர்த்தரே மெய்யான தெய்வம் ஜனங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த இடத்திலே ஏரியா பார்த்தார், பலிபீடத்திலே இதிலேயே பலிபீடத்திலே அக்கினி இறங்கினா என்ன சொல்லுவான்? எங்க சாமி வந்து பாகால் இறங்கி வந்துகிட்டு இருந்தான், பாதி தூரத்துல மீதி டக்குன்னு பிடிச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் ஆடி இருந்தோம்னா வந்திருக்கோம்னு சொல்லி இருந்திருப்போம் ஆகாப் ராஜாட்ட. அதனால ஓம் பலிபீடம் அங்க இருக்கட்டும் இடது பக்கத்துல, அங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக ஒரு பலிபீடத்தை கட்டி புதிதாக ஒரு காளையை வெட்டி அதுல தண்ணீரை கொட்டி 4 குடம் தண்ணீர் நிரம்புகிற அளவுக்கு வைத்து வாய்க்காலெல்லாம் ஓடுது. அந்த கெட்டி போட்ட காலமாட்ட ரத்தம் எல்லாம் கீழே போகுது. சொதன்னு அப்படி இடமெல்லாம் மாறி அந்த காலமாடு உடம்பெல்லாம் இப்படி ஈரமா இருக்குது, கழுவுன மீன் மாதிரி இருக்குது, கழுவுன கறி மாதிரி இருக்குது. அந்த இடத்துல இதுல போய் தீ பிடிக்குமா அப்படின்னு பாலாட்டர்களே நினைச்சுக்கிட்டாங்க. அந்த உணராஜாக்கள் 17 தொடர்ந்து வீட்டுல படிக்க படிக்காதீங்க. அப்படியே 4 குடம் தண்ணீர் கொண்டு விட்டதற்காக பரிப்பொருளை நினைத்து விட்டு, தேவனே நான் இன்றைக்கு உடைய ஊழியக்காரன் நிரூபித்தரும் என்று சொல்லி, நீரே வல்லமையுள்ள தேவன் நிரூபித்தரும் என்று சொல்லி ஜெபத்தை கேட்டருளும் என்றான். வைராக்கியம் உள்ள ஜெபத்தை கேட்ட தேவன் அக்கினியினாலே உத்தரவு அருளினார். அந்த அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்து அந்த வாய்க்கால கிடந்த தண்ணிய நல்ல என்ன செய்துதான் இப்படிவா கைகளில் போட்டு அப்படி சொல்ல இப்படி இலையில பாயாசம் வரும்போது அது மாதிரி நக்கி போட்டது அதில் சொல்லுவோம், வலிச்சு நக்கி கரைகளை கட்டி என்னையா வலிச்சுகளை கதைக்கு போய் நான் கைது சொல்லி கட்ட மாட்டேன். ஆண்டவருடைய வல்லமை நிரூபிக்கப்பட்டது அதிலே சொல்லுவோம். அந்த அக்கினி தான் இந்த வருஷத்துக்கு தேவை.
நீ அக்கினியில் நடக்கும்போது உன்னோட இருப்பேன்னு சொன்னா, அந்த அக்கினியில எரியா தோத்து போகல, ஜெயிச்ச சிம்சோன் அந்த கிதியோன் அந்த அக்கினியில தேவதூதன் ஏறி போறதை பார்த்தார். தேவதூதன் எரிஞ்சு போகல, அதிசயத்தை கண்டார். அந்த அக்கினி என்று சொல்லுகிறது, நெருப்பு போடப்பட்ட அக்கினியிலே சீசர்களை கூப்பிட்டு மீனை குறித்த மீனை கொடுத்து போஷித்தார். இந்த அக்கினி 7 மடங்கு கூட்டப்பட்டாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெற்றியோடு வெளியே வந்தார்கள். அக்கினியிலே, அக்கினி ஜுவாலையிலே நாம் வேகாதிருக்கவும் அடக்கும் போது நம்மோடு இருக்கவும் அவர் இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்கு, முதல் வாக்கு அதுதான். நீ தண்ணீர்களை கடக்கும்போது, தண்ணீர் அல்ல தண்ணீர்கள், செங்கடலும் யோர்தானும். அடுத்தது என்ன? நீ ஆறுகளை உன்னை இழுக்கதான் உன்னோடு இருப்பேன். பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆறுகளை ஆறு அப்படியே இழுக்கக்கூடியது, அது உனக்கு வல்லமை தந்து கரைசேர வைப்பேன். ப்ரொடெக்ஷன், பவர் ஆஃப் காட். அடுத்தது அக்கினி நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். அடுத்தது நான் உன்னை எனக்கு பார்வைக்கு அருமையானபடியா கனம் பெற்ற எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறத பார்க்கிறோம். God's promotion, God's presence, God's power, God's protection, God's promotion. This is the promise of God, timely promise for our year 2025. ஆகையினாலே நாம் விசுவாசத்தோடு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டோம். அடுத்தபடியாக வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் அவருடைய கண் நம்மேல் நோக்கமாக இருக்கும். தேசத்தின் மேல், கானான் தேசத்துக்குள்ள கர்த்தர் உயிரோடு இருக்காருன்னு சொன்னோம். அந்த நோக்கமாக இருக்கிற கண்கள் அப்படியே வந்து தேசத்துல யார் மேல் நோக்கமாக இருந்தது? தேசமெல்லாம் பஞ்சம் இருந்தாலும் பாசமுள்ள தேவனை, தேசமுள்ள தேவனை மோசமான சமுதாயத்துக்கு வைராக்கியமாய் நிரூபித்து கர்த்தரே தெய்வமென்று 450 தீர்க்கதரிசிகளும் ஓடி போகத்தக்கதாக, எல்லா மக்களும் கர்த்தரே தெய்வம் என்று நாடி வரத்தக்கதாக தேடி வரும் தெய்வம் இவர்தான் என்று நிரூபித்த எலியாவுக்கு பஞ்ச காலத்திலே காக்காவை கொண்டு போஷித்தது மாத்திரமல்ல, அவனை கொண்டு தேவனை அறியாத ஒரு மகள் சொல்லுகிறாள், உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், ஏற்ற ஒன்றும் இல்லை, உம்முடைய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேங்கிற. ஏன் தேவனை வச்சு சொல்லல? ஏன் அவ சொல்லுவா, என்னை காக்கா போஷித்தது, எனக்கு கேரட் தண்ணி வந்ததுன்னு சொன்னா எரியல சொன்னாருப்பா. அவர் சும்மா சொல்றாரு, பொய் சொல்றாருன்னு சொல்லாதபடி அவர் தேவ மனுஷன். ஆனா இங்க வந்து இவன் ஒரு புறஜாதி, இவ சேட்டை. எனக்கு தெரியுங்க, அவர் சொல்றது உண்மை. அவரை போஷித்தது மாத்திரம் இல்ல, அவரை கொண்டு என்னைய போஷித்து இருக்குது, என் பையனை போஷித்து இருக்குது, எங்க வீட்டார் எல்லாரும் சாப்பிட்டுருக்கிறாங்க. நான் இந்த புறஜாதி உண்மையா இருக்கேன். இந்த வருஷத்துல நீங்களே சாட்சி சொல்வதல்ல, உங்களை கொண்டு புறஜாதிகள் சாட்சி சொல்ல வேண்டும். அதுல சொல்லுவோமா? அல்லேலூயா. Elia, he was a representative for God in this world. Who told? Holy Spirit through the Bible, God told. ஆகையினால in this field, ஒரு ஏரியா, அது என்ன செய்யணும்? நாம ரெப்ரசன்டேட்டிவ். அந்த பாஸ்டர் வந்து ஜெபமெண்ட் போனாரியா, அந்த சபையார் வந்து ஜெபமெண்ட் போனாங்கய்யா, அவங்க சொன்ன வாக்குப்படி நடந்தது. எலியா சொல்லுவாரு, என் வாக்கின்படியே 3 வருஷம் உழவையா. ஏன் என் வாக்குன்னு சொன்னாரு? தேவன் அவர்கிட்ட பேசுனதை வச்சு அவர் என் வாக்குன்னு அவர் நாக்கு சொல்லி அதன்படி நடந்தது போக்கு. கருங்களை தட்டி கத்தர் பயன்படுத்தலாம். நாடு இருக்கிற நிலைமை புறம்போக்கு, ஆனா இது வந்து நிரூபணமான போக்கு. அதனால தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். இந்த வருஷம் நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை சொல்லலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியம், கடந்து போவேன், நான் கடந்து போகிற பாதை, கவனிங்க, கடந்து போகிற பாதையில் எல்லாம் கவனிங்க, பிரசங்கத்தை கவனிங்க, கடந்து போகிற பாதையில் எல்லாம் நான் உங்களோட இருப்பேன்னு சொல்றேன். அதிலே சொல்லுவோம், விட்டுறக்கூடாது வார்த்தை. ஒரு பருக்க பிளேட் எல்லாம் சாப்பிடு, சொல்ல தெரியுது இல்ல, ஒரு வசனத்தை விடாம அவரை கூப்பிடு, அவரோடு இருக்கிற வசனத்தை சாப்பிடு. இதுதான் அவருடைய ஏற்பாடு. ஆகையினால நெஞ்சம் மகிழுதையா என்று அவர் வார்த்தையில மகிழ வேண்டும். அல்லேலூயா. நெஞ்சம் மகிழுதையாவும் பாதம் நான் தஞ்சம் இருக்கையிலே, நெஞ்சம் மகிழுதையாவும் பாதம் நான் தஞ்சம் இருக்கையிலே,
இப்போ அந்த காக்கா பாருங்க, ரொம்ப இச்சை பிடிச்ச பாருங்க. அது கத்திரிக்காய் கொடுத்துருந்தா சாதாரணமாக கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இந்த இச்சை பிடிச்ச காக்கா ஒரு தேங்காய் சின்னங்க வச்சிருந்தா அப்படி வீட்டில் உள்ள வீட்டு வரணும்னு பட்டு தூக்கிட்டு, ஒரு சின்ன பிள்ளை கையில் ஒரு முறுக்கு இருந்தால் தட்டிட்டு போயிடும். அப்பேற்பட்ட திருட்டு காகத்தை திருந்துற காகமாக மாற்றி வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காத பாவி, வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காத ஒரு உணர்வு கட்ட ஜென்மம் அப்படின்னு மனுஷனை சொல்கிறவங்க இந்த திருட்டு காகத்தை திருந்துற காகமா அதுக்கு இச்சை அடக்கம் என்னும் ஆவியின் கனியை கொடுத்தார். லேவியராகமத்தில் அநேக பறவைகள் வெறுக்கத்தக்க பறவைகள், இழிவானவைகளையும் தனக்கு தெரிந்து கொண்டார். அந்த இழிவானதுல ஒண்ணுதான் காக்கா. அந்த காக்கை நேக்கா அப்படியே ஒரு பொருள் எட்டு வருது, மணி அடிக்குது, அடிக்குது. அடிச்ச உடனே ஓ நம்முடைய வேலைக்கார சாப்பாடு டேஸ்ட் பார்த்துட்டு அங்கே வச்சுட்டாங்க, இப்போ அந்த சாப்பாடை சாப்பிட போகணும் அப்படின்னு ராஜா என்ன செய்கிறாரு, ராஜா இட போட்டு வர்றார். இப்படி எழுது அழகாக வர்றார். ராஜா வர்றார், சாப்பிட வந்து பார்க்குறார். ரோஸ்ட்டு, காடை ரோஸ்ட்டு, சிக்கன் ரோஸ்ட்டு, அடிச்சு வச்ச அப்பம் எல்லாம் இருக்குது. பார்த்தா அதில் எத்தனை அப்பம் தூக்கிட்டு போயிருக்கு, எத்தனை காடை போயிருக்குன்னு தெரியாது. ஏன்னா ராஜா சாப்பிட்ட பிறகு மற்றவங்க மீதியை சாப்பிடுவான். ராஜா சும்மா ஜம்முன்னு பார்த்தா இங்கே நிறையா இருக்கணும். ஆளுக்கு 2 பேர் எடுத்துக்கா, எண்ணி சுட்ட பணியாளர் பேணித்துக்கு மருமகளேன்னு சொல்லி சொல்கிற மாதிரி கிடையாது. நிறைய இருக்கும். நல்லா வாசனை கமகமன்னு நிறைய அப்போ இருக்கும். இல்லை ராஜா சாப்பிட்டு போக மீதி விட்டதெல்லாம் சாப்பிடுவாங்க எல்லாரும். ராஜா சாப்பாடு ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. அப்பேற்பட்டதான அந்த ஒரு ராஜாவுடைய மாளிகையில இந்த இழிவான காகம் போகுது. காகங்கள் 4ஆம் வசனத்தில் போட்டுருக்கு. இந்த காகங்கள் போய் 2-3 கோழி ரோஸ்ட்டை தூக்கிட்டு போகுது, 2-3 காடைகளை தூக்கிட்டு போகுது, ஒரு 10 அப்பத்தை தூக்கிட்டு போகுது. எலியை வந்து உட்கார்ந்து இடத்துல போனோன்னு எலியை சாப்பிட்டுட்டு அவர் தண்ணியை குடிக்கிறார். அவர் தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட்டாரா, அவர் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சாருன்னு கேட்டால் டாக்டர் சொல்கிறாரு, சாப்பிட்றதுக்கு முன்னே தண்ணி குடிக்கணும், சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி அங்கே கேரிங் டாக்டர் கடைக்கு நடந்து போனவர் காகத்தால் நல்லா தண்ணியை குடிச்சு முடிக்கணும். அங்கேருந்து ரேவன்ஸ் டு தி ரிவர், ரிவர்ஸ் டு தி ரேவன் இல்லை, ரேவன்ஸ் டு தி ரிவர் வருது. பாரு எவர்னு சொல்லி வைக்காம அங்கே வர வச்சாரு. வந்து உடனே சாப்பிட்டுட்டு எரியாண்டா கொண்டு வந்திய நீ சாப்பிடு, என்றா நீ சாப்பிடு. காக்காவுக்கு வேற விருந்து கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். இச்சை அடக்கத்தோடு கொடுங்கள், கீழ்ப்பிடித்தலோடு கொடுங்கள். இச்சை அடக்கத்தோடு பாவியம் பணியோடு கொடுங்கள், கீழ்ப்பிடித்தலோடு கொடுங்கள், நம்பிக்கையோடு கொடுங்கள். ஜென்ம சுபாவத்தை அடக்கிக் கொண்டு கொடுங்கள். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் கூட நீங்கள் கொடுங்கள். பஞ்ச காலத்தில் காக்காவுக்கு கேட்கவா வேணாம், கொண்டு வந்து அழகாக கொடுத்து விடுகிறது. ஸோ கொண்டு சேர்ந்து விடுகிறது. எரியா சாப்பிட்டு இந்த அன்னையே சாப்பிட்டு நானும் சாப்பிட்றேன் சொல்லி காக்காவோட ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. காக்கா எலியாவோட ஃப்ரெண்ட் ஆகிடுது. எலியாவை பார்த்தா சிகப்பாக இருக்கிறாரு, காக்காவை பார்த்தா கருப்பாக இருக்குது. கருப்பு சிவப்பு இயற்கை கொடி காட்டுக்கிட்டு பறக்குது. உம்மன்பை நான் மறவேன், உம்மிடமே ஓடி ஓடி வருவேன். அறிவிலே சொல்லுவோமா, நான் உமக்காக தர வேண்டியது தருவேன், அந்த பிறகு ஆசீர்வாதம் பெறுவேன். அல்லேலூயா. அதிகமாக உதாரணங்கள்லாம் உண்டு. வசனமே நமது பாட்டு. அந்த பாட்டு சாத்தானுக்கு வேட்டு, அந்த ஆண்டவருக்கு ஓட்டு, அதன்படி வாழ்ந்த காட்டு. இதுதான் சத்தியம். அதிலே சொல்லுவோமா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை எனக்காக என்ன பேசுவார், நீ வேதத்தை படிச்சுக்கிட்டே இரு, உன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். மளிகை கடையில் போய் என்னென்னலாம் பொருள் வேணும் செலக்ட் பண்ணி வாங்குறீங்க இல்லை, அது மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு எதெல்லாம் வேணுமோ பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அங்கே ஒரு முடவன் நடந்தான், அதைத்தான் என் பிள்ளைக்கு பார்க்கணும். அது மாதிரி எனக்கு குடும்பத்துக்கு என்னென்னு நான் பார்க்கணும். மளிகை கடையில் தாராளம் வாங்கிட்டு வரலாம், மீதி அங்கே இருக்கட்டும். வீட்டில் வாங்கி வச்ச ரேஷன்
வாங்கி வச்ச எல்லா மாச பொருட்கள் எது வேணுமோ எடுத்து பயன்படுத்தணும், மீதியெல்லாம் இருக்கட்டும். அது மாதிரி வேதம் என்னும் அந்த கீதத்தை வாழ்க்கையிலே போதுமான அளவுக்கு படித்து விட்டால் சேதம் எதுவுமே இல்லையப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போ. அந்த தாளம் மிஸ் ஆகி அது தாமதமாச்சுன்னா அங்கே வந்து வெறும் இதை ஒரு கீபோர்டு போடக்கூடாது, தாளம் போடணும், தாளத்தோட போடணும். சத்திய வேதம் அப்படி 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 சுற்றி வந்துட்டாங்க. 1 2 3 4. சத்திய வேதம் பக்தரின் வேதம் சுத்தர்கள் போகும் பாதையில் வேதம் உத்தம மார்க்கம் தான். 1 2 3 4. சத்திய வேதம் சத்திய வேதம் பக்தரின் வேதம் சுத்தர்கள் போகும் பாதையில் வேதம் உத்தம மார்க்கம் தான். சத்திய வேதம் வேத பெரிய தேவ புதல்வர் சேதும் அடையா ஆவியின் கனியை பெற்றுவிட்டது. நோவா பேழையில் இருந்து ஆவியின் கனி இல்லை. பேழையை விட்டு போகிறதும் போகிறதும் டு அண்ட் ஃப்ரோ ரேபன். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரேபன். இப்போ ஒபேயிங் ரேபன், நோவா பேழையில் டிசோபேயிங் ரேபன். அது என்ன செய்யுது? பேழைக்கு போகிறதும் வருகிறதுமா இருந்தது. இருந்தாலே போயிட்டு இருந்ததுலாம் சொல்றோம். ஏன்னு செஞ்சு பார்த்தா மிஸ்ஸஸ் ரேவன் உள்ள இருக்கு. மிஸ்ஸஸ் ரேவன் இருக்கிறதுனால இந்த மிஸ்டர் ரேவன் போய் நல்ல தவக்காயில கொத்தி தின்னுட்டு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் பூஸ்ட் ஏற்றிக்கிட்டு மனைவியோட டேஸ்டாக வாழ்றதுக்கு அது அப்படியே வந்து நிற்குது. இது சுயநலக்காக சுயநலத்தை மாற்றிக்கிட்டது, இச்சையடக்கத்தை மாற்றிக்கிட்டது, திருட்டுக்காக திருடையும் மாற்றிக்கிட்டது. ஒரு காகத்தையே மாற்றக்கூடிய ஆண்டவன் கட்டளை இந்த உலகத்தின் சினிமாவில் சொல்ற ஆண்டவன் கட்டளையை போலவா
ஆண்டவன் கட்டளை என்ற சினிமாவுக்கு இனிமா கொடுத்து அதை மேற்கொள்ளத்தக்கதாக இருக்கிறதையா ஒரு சத்தியம். இதை செயலாற்ற வைப்பது பரலோகத்தில் இருக்கிற ஒரு தேவன் நித்தியம். இதை புத்தியும் சக்தியுமாக பெற்று அனுபவிப்பதே வாழ்க்கையினுடைய ஆண்டவர் தருகிற நித்திய மருந்தாகிய வைத்தியம். இதை நம்பாதவன் உலகத்திலே பைத்தியம். அப்போ இந்த மாதிரி அந்த காக்கா நோவா பேழையில திருந்தாத காலத்து திருந்துற காலம். நோவா பேழையில நோவா அப்படியே அந்த புறாவை கையால பிடிச்சு அணைச்சி எழுதிட்டாருன்னு இருக்கு. இப்போ வாசிக்காரு, வீட்டு வாசிக்காரு. கையால் பிடித்தார், கையால விட்டார். காலத்தை கையால பிடிச்சு விடல, கையால இணைக்கல, வெளியே விட்டால் உள்ள பார்க்க கருப்பா இருக்கு, அணைக்க மனசு வரல. இப்போ இது எரிய என்ன செய்யிருப்பார்? காக்காவை நினைச்சிருப்பார், காக்காவை நினைச்சிருப்பார். இந்த காக்காவும் எரியாவுடைய தோல்ல உட்கார்ந்துருக்கும். கருப்பா இருந்தாலும் சிறப்பா இருந்தாலும் தெரியும். அழகா மாத்திரம் இருந்தா போதாது. அன்பு பாசம் இல்லாத வாழ்க்கை, நேசம் இல்லாத வாழ்க்கை மோசம். ஆரம்பத்தில் கல்யாணம் ஆனது போலவே இப்போ அன்பாக இருக்க முடியுமான்னு கேட்காதீங்க, அது வேற. ஆனா போக போக மோகம் மாறி சோகம் வருகிற வாழ்க்கையில கொஞ்சம் ராகம் பாடுற மாதிரி அவர் வசனத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும்? விவாகத்தை மதித்து வாழ வேண்டும். அதுதான் ரகசியம். அந்த இடத்துல அப்படியே நோவா பேழ காகம், அடுத்தது இங்கே எரியாவுக்கு வந்த காகம். இதோடைய விட்டார் தேசநாதர். காகங்களை கவனித்து பாருங்கள்னு அழகா தனி வசனம் கொடுத்துட்டார். ஒரு காக்கா மனுஷனுக்கு கொடுத்ததை விட காக்கா வீட்டு இடத்துல வீட்டில் வாசலும். காகங்களை கவனித்து பாருங்கள் தனி வசனம் கொடுத்துட்டார். ஏன்? அந்த காக்காவே இப்படி திரும்பி வந்திருக்குன்னு சொல்லி ஸ்பெஷாலிட்டி. அதை கவனிச்சு பாருன்னா அதை உண்மை ஒற்றுமையா உட்கார்ந்து அப்படின்னு சாப்பிட்டு அதைத்தான் உலகம் சொல்லுது. உலகம் பார்க்கிற பார்வை ஒரு அளவுக்குரிய பார்வை. நீ வேதத்திலே பார்ப்பது ஆழமான பார்வை, அழகான பார்வை, உயர்வான பார்வை, பெரிதான பார்வை. அதுதான் நிச்சயடக்கமாய் மாறின காக்கா. அதுதான் திருட்டு குணத்தை விட்ட காக்கா. அதுதான் ஜென்ம சுபாவமாகிய இச்சையை விட்ட காக்கா. அதுதான் கீழ்ப்படிதலாக மாறின காக்கா. அந்த காக்காவை நேக்க ஆரம்பிச்சு அங்க அருமையா ஒரு போக்கா அப்படி கேரி தட்டு போக வச்சு அவனை சோக்கா பொதிச்சிட்டார். இதுதான் நம்ம ஆண்டவர். இதைத்தான் தியானித்தோம், இதைத்தான் கேட்போம். பாப்பா பாப்பா கதை கேளுங்கிற மாதிரி உள்ள செயல்ல வராத கதை அல்ல, இது செயலிலே வருகிற கதை அல்ல. இது ஆண்டவருடைய கதையோடு கதை மாறி வந்த வேத வசன விதை. இது இதயத்திலே புதை. இதன் வாழ்க்கையிலே இதன்படியே உன் பாதை துளங்கும் விளங்கும் என்று கர்த்தர் திருவிழப்பட்டுகிறார். இந்த இடத்துல இந்த சத்தியத்தை பற்றி ஏன் சொல்றேன்னா, நாம் நம்ப பண்ணின வசனத்தை சரியாக நம்பி என்னை நினைத்துள்ளது என்று ஆண்டவரிடத்திலே செபிக்க வேண்டும். அது உடனே எதிர்பார்க்க வேண்டும். அந்த எலியாவின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எலியாவுக்கு பயன்படுத்தப்பட்டவர்கள் போல உள்ள எந்த நம்பிக்கையற்ற காரியம் எனக்கு பயன்படும் என்று எதிர்பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே அவர் தலை தங்கமயமாய் இருந்தது, மயிர் சுருள் சுருளாக இருந்தது, காகத்தை போல கருப்பாக இருந்தது. அவர் யார்? சாலமோனுக்கு ஒப்பாக இருந்தவரை பற்றி சொல்லிவிட்டு சாலமோனுக்கு இருந்தவராகிய இயேசுவை சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்னு சாலமோனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டது. முடி நரைக்காமல், டை போடாமல் 33 வருஷம் இளமை துடிக்கும் வயதிலே அவர் ஈவாக சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்த இந்த ஆத்தும நேசரை போல யார் உண்டு? அவர்தான் உன் நேசர், முற்றிலும் அழகானவர். இல்லையே சொல்லுவோமா? வாசிக்கலாமா? முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்கள்
கொஞ்சம் தூக்கபூர்வமா கவனிச்சது ஆக்கப்பூர்வமா கவனிச்சு அந்த போக்கு வாழ்க்கையில் பிரகாசிக்கணும். அதனால நாக்கில் இருந்த போது அது வாழ்க்கையின் போக்கில் இருக்கணும். அப்படிப்பட்ட காகத்தை அவர் காகம் போல உள்ளது தன்னுடைய ரோமத்தின் அழகிலே ஆத்ம நேசர், இவரே என் ஆத்ம நேசர் என்று உணரக்கூடிய அந்த இடத்துல கொண்டு சேர்த்துட்ட. அந்த காகங்களை கவனித்து பார்த்தா ஒத்துமையா இருந்து ஒன்னா திங்குது அப்படிங்கிறது இல்லை. எவ்வளவு மகிமை ஓங்குது, அதுல எவ்வளவு சத்தியத்தின் வார்த்தைகளை நம்ம வாங்குது, உள்ளம் வாங்குது. இப்படிப்பட்ட தேங்கி இருக்கிற சத்தியங்களை அறிவதுதான் தேவனுக்கு மகிமை ஓங்குகிற காரியம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. இப்படியாக கொண்டு வந்து எரியா போஷிக்கப்பட்டு அவன் விதவையின் வீட்டிலையும் வந்து அப்படியாக போஷிக்கப்படுகிற பொழுது அந்த புறஜாதி மகள் ஊருக்கே சாட்சி. அவர் தாங்க தேவ மனுஷன். அவர் சொல்றாரு, நான் ஒரு தேவன் அறியாதவா, எனக்கு வந்து உம்முடைய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். உம்முடைய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னா அவன் சொல்றா. அப்படிப்பட்ட நான் வந்து கர்த்தரையே அறிந்து கொள்ற அளவுக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. அதான் மெசேஜ். நமக்கு இந்த உலகம், நமக்கு இந்திய தேசம், நமக்கு இந்த சென்னை பட்ட இந்த ஊர் இருக்கிறது. நாம கால் வைக்கிற இடத்துல அது நடக்கணும். கர்த்தர் நம்மை போல பார்வையுள்ள மனுஷனாகி எரியாவை காண்பித்து அவரே அதை செய்ய முடியுமானா நீ வந்து சாதாரணமான ஒரு ஆள் அல்ல. நீ யார் தெரியுமா? எலியாவின் தேவனை உனக்கு சொந்தமாக பெற்றிருக்கிறாய். உண்மையிலே அந்த அபிஷேகம் இருக்கிறது. உனக்கு அந்த அற்புதங்கள் நடந்து மற்றவர்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். நான் இந்த வருஷத்திலே பெற்றுக்கொள்ளாததை பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம் அல்ல, நான் பெற்றுக்கொண்டதை நன்றி செலுத்தி இனியும் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்வதோடு மற்றவர்களையும் பெற்றுக்கொள்ள செய்வேன் என்று சொல்லுகிற அபிஷேகம். அப்படிப்பட்டதானவன் என்ன செய்கிறான்? குதிரையின் ரதத்துக்கு முன்ன வேகமா ஓடுதான். குதிரையின் ரதத்துக்கு முன்ன போகும்போது குதிரைக்கு எவ்வளவு விலங்கு இருக்கும்?
அந்த குதிரையின் ரதத்துக்கு முன்னால நல்ல அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்டவன் தொந்தியா இருந்தா ஓடிக்க மாட்டான். அவன் தொந்தியா இல்லை. அவன் உடம்பெல்லாம் குண்டு, ரொம்ப குண்டா இல்லாம ரொம்ப ஒல்லியெல்லாம் மீடியமா இருக்கிறான். அவன் தொந்தி இல்லை. தொந்தி இல்லாம என்ன செய்யறான்னா அவன் எலும்புல என்ன பண்ணாத சொன்னது ஆண்டவர். அவர் கர்த்தருனை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் ஆத்துமாவை திருப்தியாக்கி அவர் எலும்புகளை எல்லாம் குணமுள்ளதாக்குவார். சதையே கிடையாது. சதைன்னு சொன்னா இந்த பக்கம் வயிற்றுல கொஞ்சம் தொங்குது, இந்த பக்கம் வயிற்றுல கொஞ்சம் தொங்குது, பின்னால முன்னால எல்லாம் தொங்குதுன்னு சொன்னா அப்படியே ஆடி எப்படி ஓடிப்பாரு. அந்த எரியா தொந்தி இல்லாத மனுஷன் கர்மேல் பர்வதத்துல தரையில் படக்கூடியதார். எப்படி தொந்தி இருக்கிறவன் தரப்பட குனிய முடியும்? அதனால தொந்தியை உனக்கு ஓடிக்க முடியாது. அவனுக்கு தொந்தி இல்லாம அவனுக்கு நாய் வயிறு மாதிரி இருந்திருக்கு. அப்படியே உள்ள போயிருக்கு வயிறு. அப்படி நாய் மாதிரி தண்ணி குடிச்சவனா தான் பெரியவன் 300 பேரை தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை குட்டி போட்டு குடிச்சவன ஒதுக்கி விட்டாரு. அதனால நாய் வயிறு ஆண்டுக்கு பிடிச்ச வயிறு நாயை பிடிக்காது. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக ஓடுகிறதற்கு எனக்கு இந்த சுகர் தடையா இருக்கு, இந்த தொந்தி தடையா இருக்கு, இந்த காடு தடையா இருக்குன்னு இல்லாம நல்லா ஃபாஸ்டிங் போட்டு நல்ல குடிக்கி எடுத்து இந்த சரீரத்தை மடக்கி எடுத்து ஆண்டவருக்காக சாகர வரைக்கும் உழைக்கணும். அவருக்குள்ள பிழைக்கணும். நம்ம அனைவரை அழைக்கணும். ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும். அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ள வரணும். வயசெல்லாம் நம்ம தான் போட்டுக்கிடுறோம். 70 வயசு 80 வயசுன்னு மோசே சொன்னார். நான் ஆயுசு 70 வருஷம், இந்த வயசு 80 வருஷம் வரும்போது செஞ்சலாம். அவன் சொன்னா அவர் சொன்னார் மோசே. அவர் குழந்தை எடுத்துக்கிட்டு நான் 70 வயசு இருப்பேன், 80 வயசு அப்படி கிடையாது. அவர் 120 வருஷத்துக்கு கொடுத்தார். அதனால உன் நாட்களுக்கு தக்கதாக உன் விரலும் இருக்கும். நான் உனக்கு சொன்னதை செய்யும் உலகம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகையினால என் பலம் பராக்கிரமத்தால் ஆகாதது ஆவியினாலே ஆகும் என்று தேவதூதர்களுடைய சேனைகளின் கர்த்தர் பணிபடை ஆவிகளாக அனுப்பி எனக்கு உதவி செய்வார். ஆகையினாலே கர்த்தருக்கு காத்திருக்கிற எனக்கு புது பலனை தருவார். ரெனியூவிங் மை ஸ்ட்ரெங்த். கழுவி இழந்து போன ரெக்கைகளை வளர்த்துக் கொள்வது போல எனக்கு மறுபடியும் பலனை எடுத்துக்கொள்வேன். சிம்சோன் ஒரு மொட்டை கழுகு, சிறையிழந்த ஒரு வரவை போல இழந்து போனான். கழுகு கொப்பாக இருந்தவனை மறுபடியும் முழு பலனை கொடுக்கவில்லையா? அதுபோல தருவார். தாவீது எழுந்து போனவர்களை திருப்பி கொண்டான், அதுபோல உதவி செய்வார். சோதனைகளை அழிந்து போக வேண்டிய யோபு இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டான். மறித்த பிறகும் கூட இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவராய் இருந்தது போல மரணமே வந்தால் இரட்டிப்பான ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. ஆகையால் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன், வலது கொடுக்கிற சாய மாட்டேன். அவரையே பாடுவேன், அவர் வழியிலே ஓடுவேன் என்று சொல். 40 நாள் மட்டும் ஒரே பர்வதம் நடந்து போனது பிந்தி, அதுக்கு முன்ன தொந்தி இல்லாம ஓடுனது முந்தி. அதாவது அந்த ஆகாப் ராஜா சொல்றாரு, மழை வரப்போது நான் போகணுமான்னு. அவர் குதிரையை கட்டிக்கிட்டு ஓடுறாரு. குதிரை சும்மா டக்கு 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 டக்குன்னு ஓடுது. அவர் குதிரை ஓடுற நேரத்துல எலியா குதிரைக்கு முன்னால எலியா ஓட்டத்துல குதிரை பிந்தி போச்சு. இதுதான் ஐயா உன்னை வனாந்தரத்துல வச்சு உனக்கு காலையிலே அப்பமும் இறைச்சியும் மத்தியானம் போட்டார். வேலை தொந்தியே இருக்கக்கூடாதுன்னு காலையில ஒரு சாப்பாடு, சாயங்காலம் ஒரு சாப்பாடு. எரியா ஃபார்முலா போடு நல்லா ஆரம்பிச்சுட்டு போறாங்க. காலையில ஒரு சாப்பாடு, சாயங்காலம் ஒரு சாப்பாடு, மத்தியானம் தண்ணியை குடிச்சு ஜாமன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த எரியாவுடைய எலும்புல தான் நினைவுள்ளதாக்குனாரு, சதையில நினைவுள்ளதாக்கல. ஃபேட் நினைவுனா ஃபேட்டு. அதனால இந்த ஃபேட்டை இல்லாமாக்கி நித்தமும் நடத்தினார், கண்டினியூவா நடத்தினார். 2 வருஷம் ஆத்தங்கிற 1.5 வருஷம் விதவை வீடு நடத்தி காட்டிலையும் வீட்டிலையும் போய் ஆகாவுடைய நாட்டில் நிறுத்தினார். இதையெல்லாம் படிக்கும் போது அவருக்கு அன்னைக்கு செய்தார். நமக்கு என்னையாவது கதையை போட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா, நேற்று மென்று பெற்று மாறாதவர் எரியாவின் தேவன் நமக்காகத்தான் எழுதி வச்சிருக்கார். என் வேதத்தை எழுதி கொடுத்தேன், அவர்களும் அந்நிய காரியமாயிருந்தார்கள். யாருக்கு வந்த விருந்தோன்னு, அது உனக்கு விருந்தும் இல்லை மருந்தும் இல்லை. நீ விசுவாசத்துல பொருந்து உன் வாழ்க்கையில அந்த ஜீவ தண்ணீராக அருந்து, இதுவே உனக்கு கொடுக்கிற அவருடைய ஆசீர்வாதம் என்னும் விருந்து. கரங்களை தண்ணி கத்திரமாக கொடுக்கும். 119ஆம் சங்கீதத்தை எடுங்க. கத்திரிக்கை சோத்திரம் 119ஆம் சங்கீதம் 119.
19ஆம் சங்கீதம் 49ஆம் வசனம் படிங்க. நீர் என்ன இவ்வளவு தூரம் 1ஆம் தேதி பிரசங்கம் கேட்டு ரிவ்யூ டெஸ்ட் வச்சு ரிவ்யூ லெசன் கொடுத்து நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியாளுக்காக பெண்கள் சொல்லணும், ஆண்கள் அடியாளுக்காக சொல்லணும். நினைத்தருள்னு சொன்னா இப்படி எல்லாம் நம்ம சொன்னாம இவன் நம்பினால, இப்படி எல்லாம் சொன்னவ இவன் நம்பினான, அந்த விதவை நம்பினா அந்த விதவை வீட்டார் நம்பினாங்களோ இல்லையோ வீட்டாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அது போல என் வீட்டார் ஆசீர்வதிக்கப்படணும்னு அந்த விதவை மாதிரி விசுவாசிகள் நம்பணும். ஊழியக்காரன் எலியா என்னை ஃபுல்லா நடத்தினாருன்னு சொல்லி எலியா சொன்னாரு, அதை போல என்னை நடத்தினாரா எலியாரு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே அதுபோல ஒரு அனுபவங்கள் வரத்தக்கதாக நம்பணும். இல்லையா சொல்லுவோமா? இல்லையா? அப்ப என்னன்னு கேட்டா சங்கீதம் 32:8 நமக்கு பட்டுன்னு உள்ளத்துல வருது. சங்கீதம் 32:8 எடுத்து வாசிக்கப்பட்டு அதுதான வெறி விட்டு நான் உனக்கு போதித்து எல்லாம் சேர்ந்து தயவுசெய்து படிக்க தங்கங்களே சிங்கங்களே, தங்கம்னா பெண்கள், சிங்கம்னா ஆண்கள், சிங்கங்களே தங்கங்களே சேர்ந்து படிக்குமா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், முன்னிரம் கண்ணை வச்சு எனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்பாவும் அம்மாவும் பிள்ளைய பார்த்து போடா அப்படி அந்த முக்கு வரைக்கும் போய் திரும்பின உடனே அந்த கண்ணு அங்கேருந்து பார்வை போயிடுது. நான் போதிப்பேன் நீ சாதிப்ப, அதோடு சரி. ஆனால் இங்கே அப்படி இல்லை. போதிப்பாரான், அவன் சொன்னபடி போறானா, கட்டளை இடுங்கன்னு சொல்லியிருக்கேனே, இந்த காகம் அனுப்பணுமே, காகத்தை அனுப்பணுமே, போயிட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். பிறகு நான் கட்டளை இட்டுட்டேன்னு சொல்ல பிறகு அவனுக்கு கண்டிப்பாக போயிருப்பான். அதனால ஃபியூச்சர் டென்ஸை நான் சொன்னேன். இப்போ பாஸ்ட் டென்ஸ் சொல்லியிருக்கிறேன். பாஸ்ட் டென்ஸ் கண்டிப்பாக போவான், ஃபியூச்சர் டென்ஸ் போனான்னு சொல்லி அது போனான்னா கண்ணை வச்சுக்கிட்டே இருக்காது. அவன் போய் எங்க கேரிட்டார்கள் தண்ணியை குடிச்ச உடனே அவன் தண்ணி குடிச்சவனுக்கு தாகம் தீர்ந்தது, பசிக்கு காகத்தை அனுப்புறார். In his time everything is perfect. அவர் அதனது காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்றால் after you are obeying, not after you are disobeying, after you are obeying according to your faith due to word of God will send his spirit and angels for demonstrate his biblical truth. வேதாகமத்தினுடைய உண்மையை நிரூபணப்படுத்துகிறதற்கு கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பார். ரேஷன் கடைக்கு போனேன், போனோம்னா கூட்டி கிடைக்குது, டோக்கன் தருவாங்கன்னாங்க. பார்க்க போனா இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கோங்கள, போனா கடை கூட்டி கிடைக்கு. அப்படியே தாசபுரத்துக்கு வண்டி வருது, கவுன்சிலர் நிற்காரு, நேற்று அவன் நிற்காரு. இல்லை சார் டோக்கன் வாங்கிட்டு போங்க சார். எதுக்கோ நிற்காது நினைச்சிட்டு இருக்கேன். நான் போன டோக்கன் வாங்க காரை விட்டு இறங்கி தான் வாங்கியிருக்கணும். உடனே ரேஷன் கார்டில் இருக்கு எனக்கு கேட்டா எடுத்து கொடுத்த உடனே இறங்கி வாங்க. நீங்க இறங்காதீங்க, அங்கேயே உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி காருக்குள்ள கொண்டு வந்து டோக்கன் நகை கொடுக்குறாரு. நம்ம யாருங்க? அவருக்கு கவுன்சிலர் இல்லையா? காரணம் கேட்டா கிரேட் கவுன்சிலர் இஸ் வித் அஸ் த்ரூ ஹிஸ் வேர்ட் ஆஃப் ஃபெய்த். அவர் கொடுத்துட்டாரு. அதனால அப்படிதான் நடக்கும். ஆகமும் பணி செய் சீரா நமோன்னு சொல்லுவாரு. கவுன்சில் டாக்டர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு தாவீது சார்ந்து கொண்ட மாதிரி சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த வருஷத்திலே கொடுக்கிற வாக்குத்தத்தம் தொடர்ந்து வாக்குத்தத்தம் வருகிறது. எனக்கு 1ஆம் தேதி போதித்திருக்கிறேன், இந்த முதல் மாதத்தில் போதித்திருக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டிட்டு நீ சொன்னீரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீரே. நான் போய்கொண்டே இருக்கிற ஆண்டவரே, உடைய கண்ணை எவ்வளவு வையும் ஆண்டவரே, எனக்கு ஆலோசனை சொல்லு ஆண்டவரேன்னு சொல்லி ஏனோதான் ஜெபிக்காம எப்படியோ ஜெபிக்காம இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இதிலிருந்து வர வேண்டும் ஜெயம். உனக்கு எதுவும் தேவையில்லை பயம். உன் சாட்சி இங்க விளங்க வேண்டும் நயம். அதைத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை வாழ்க்கை
பணிய